நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், தலையை சீவிட்டே இருக்க இப்படின்ற ஒரு மாதிரி டஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி தூசி மாதிரி வந்துட்டே இருக்கு மண்டையில இருந்து வெள்ளை வெள்ளையா. டாண்ட்ரஃபா இருக்கும். இல்ல இது டாண்ட்ரஃப்னா நார்மலா வரும், இது வந்து சீவனா கட்டி கட்டியாலாம் வருது, அது என்னன்னு எனக்கு தெரியல. கரெக்ட் தான் நீ சொல்றது, அது டாண்ட்ரஃப் கிடையாது, இது பேர் வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ். ஓ, அது எதுக்கு வருது, எதனால வருது? செபோரிக் டெர்மடைட்டிஸ் ஏன் வருது அப்படின்றத நான் சொல்றேன். செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் முன்னாடியே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு விதமான பொடுகு வகை தான். ஆனா இது எப்படி வருது, இது எதனால வருது அப்படின்றது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸ்கேல்ப் ட்ரை ஆகும் போது டாண்ட்ரஃபா கன்வெர்ட் ஆகுதுல, அதே மாதிரி தான் நம்மளோட ஹேர்ல நம்மளோட ஆயில் செக்ரிகேஷன் அப்படின்றது கம்மி ஆகும்ல. அதாவது நம்ம டெய்லி வந்து ஃப்ரீக்வெண்டா ஆயில் வைக்கல அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் வைக்கும் போதாச்சு ஹேர் வந்து கொஞ்சம் நரிஷ்டா ஃபீல் ஆகும். அந்த மெத்தட்ஸ் கூட ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது வருது. ஆயில் செக்ரிகேஷன் அப்படின்றது அதுக்கு தானே பண்ணிக்கும் போது அது கூட சேர்ந்து வைரல் இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பூச்சும் வந்து செக்ரிகேட் ஆகுது. இதுதான் வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளோட ஹேர்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் போது பேட்ச் மாதிரி வந்துடும். இது வந்து நம்மளுக்கு ஹேர்ல மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நம்மளோட கழுத்து பகுதியிலையும் அதே மாதிரி நம்மளோட காதுக்கு பின்னாடியும் வந்து இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து கண்டிப்பா 1 to 1 ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா நம்மளோட பாடியிலே எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளோட நெத்தியில கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது நம்மளோட ஹேர்ல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சுகர் இன்டேக் வந்து அதிகமா இருக்கிறதுனால. நம்மளோட பாடியில சுகர் இன்டேக் அப்படின்றது அதிகமானா அது ஹேரையும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. வின்டர் சீசன்ல வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கிறதுனால நம்மளோட ஹேர்ல இருக்கிற அந்த பூச்சிகள் வந்து சாகாததுனால இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து அதிகமாகுது. பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் என்னதான் அதுக்கான ஷாம்பு, கிரீம், டேப்லெட்ஸ் எல்லாமே இன்டேக் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிற வரைக்குமே வந்து சரியாக போறது இல்ல. இது வந்து ஒன் டைம் ரிலீஃபா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த செபோரிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனா வந்து அது ஒன் டைம் கியூரபிளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அண்ட் ஹோம் ரெமிடிஸும் வந்து இதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த நேச்சுரல் ஆயில் செக்ரிகேஷன் அப்படின்றது நம்மளோட ஹேர்ல ஃபுட்னால கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. மெயினா வந்து ஆல்கோஹால் எடுக்கும் போதோ அண்ட் வந்து ஜங்க் ஃபுட் மாதிரியான ஃபேட் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நிறைய நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கிற போது கூட இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது அதிகமாகுது. மோஸ்ட் ஆஃப் மென்ஸ்க்கு ஏன் செபோரிக் வருது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது ஆல்கோஹால் கண்டென்ட் அவங்க அதிகமா எடுக்கிறதுனால அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்களோட ஹேர் டேமேஜ் ஆனது நடக்கும். ஹேர் ஃபால் அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்கு. குறிப்பா வந்து மென்ஸ்க்கு பால்ட்னஸ் அப்படின்றது மென்ஸ்க்கு இப்போ ரொம்பவே நிறைய பார்க்க முடியுது. அதுவும் நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் கூட இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா செபோரிக் அப்படின்றது டாண்ட்ரஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டாண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு அதிகமாயிடுச்சு போல, அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்சா இருக்கு, இது வந்து நார்மல் தான் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த செபோரிக் அப்படின்ற டிசீஸ் நம்மளோட ஹேரை க்ரோத் பண்ணாம அங்கேயே ஸ்டாப் பண்ணும். இதனால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஃபுல்லா ஆகி நம்மளோட ஹேர்ல பால்ட்னஸ் கூட வரலாம். கண்டிப்பா இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ்க்கு ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குமா. இப்ப டாண்ட்ரஃப் அப்படின்றதுக்கு ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். இதுதான் வந்து ரெண்டு மெயினான விஷயமா இருக்கு. ஆனா இந்த செபோரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிளட்ல இருந்து நம்மளோட பாடியில இருந்து நம்மளோட ஸ்கின்ல இருந்து எல்லாமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஹோம் ரெமிடிஸ் அப்படின்னு குறிப்பா எதுவுமே கிடையாது. ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப இச்சிங் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது நீங்க கண்டிப்பா ஆலோவேரா ஜெல்லையோ, அதாவது நேச்சுரல் ஆலோவேரா ஜெல், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.